அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தம்ப்லைனில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்திய பொருளாதாரத்திலிருந்து முழு மதிப்பெண் எப்படி எடுக்கிறதுன்றது தான் ஓவராலாக சொல்ல போகிறேன். அதாவது நமக்கு இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் யூனிட் 5ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அந்த யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் யூனிட் 9 கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்ட் 1 வீடியோவில் இந்திய பொருளாதாரத்தில் மட்டும் எப்படி முழு மதிப்பெண் எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் 2024ஆம் ஆண்டு பொருளாதாரத்துலேருந்து 7 கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த 7 கொஷினுமே எங்கேருந்து கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புத்தகத்தில் பேசிக்கில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அப்போ 2025ல் வரக்கூடிய நியூ சிலபஸ் படி பொருளாதார பாடப்பிரிவுலேருந்து எப்படி தான் கேட்க போகிறாங்க, கன்ஃபார்மாக ஸ்கூல் புக் டேட்டா தான் கேட்க போகிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் புக் டேட்டாவை என்னென்ன லெசன் படிக்கணும், எங்கெங்கே படிக்கணும், அது எப்படி படிக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்ட கேள்விகளில் முதல் கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யார்? நிதி ஆயோக்குடைய நிர்வாகத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் தான் நிதி ஆயோக்குடைய நிர்வாகத் தலைவர். அதுவே சாதாரணமாக நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர். அது எல்லாருக்குமே தெரியும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் யூனிட் 11ல் பேஜ் நம்பர் 291. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆகஸ்ட் 13, 2014 திட்டக்குழுக்கு பதிலாக இந்திய நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக்குக்கு முன்னாடி திட்டக்குழுன்னு இருக்கும். திட்டக்குழு கலைக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, 2014. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும்? திட்டக்குழு கலைக்கப்பட்டு நமக்கு நிதி ஆயோக் வந்திருக்கும். நிதி ஆயோக் தான் 2015 ஜனவரி 1ஆம் தேதி. இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ஆனால் மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவார். மத்திய அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க தான் நிதி ஆயோக்குடைய உறுப்பினர்கள். இதன் துணைத் தலைவரே நிர்வாக தலைவர் ஆவார். இந்த பாயிண்ட் தான் 2024ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வில் கேட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுமே எங்கே இருந்தாங்க கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஷினுக்கு போயிடுவோம். அடுத்த கொஷினில் என்ன சொல்ல வராங்க பாருங்கள். எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? அதாவது முற்றுரிமை சட்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மோனோபாலி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதை எப்போ ஒழிச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். 1991ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை, 77ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை, 80ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை, 90ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை. இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 1991ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தான். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 228 தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டத்தை MRTPயை ஒழித்தல். 1991ஆம் ஆண்டு புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டத்தை அகற்றியது. இதை தான் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் மாரி கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்த லைனில் பாருங்கள். 2010 போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ 2025 வரக்கூடிய கொஷினில் இதுவே கூட கேட்கறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது போட்டிக்குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம். எந்த ஆண்டா? 2010. இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்கனாமிக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பார்த்துக்கணும், பேசிக்காக ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸ்கூல் புக்ஸில் கூட வளவலன்னு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா நமக்கு இன்னிலிருந்து கவுண்ட் பண்ணக்கூடிய டேஸ் வெறும் 38 டேஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தால் கூட அதில் ஸ்மார்ட் ஒர்க்கை சேர்த்து பண்ணோன்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஷினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. இந்த கொஷின் எங்கேருந்து சார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 230. அதாவது பாருங்கள், டாபிக் உழவர் கடன் அட்டை திட்டம். உழவர் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு KCC என்பது கடன் தேவைப்படுகின்ற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப, அவருடைய தகுதிக்கேற்ப தான் கடன் கொடுப்பாங்களாம், சரியான நேரத்தில் வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடாகும். ஆமாம், கரெக்டு. இது 1998ஆம் ஆண்டு. இது அப்படியே எங்கே வச்சுட்டாங்க, இது கொஷினில் வச்சுட்டாங்க. ஓகே, மைய வங்கி மற்றும் விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. இதெல்லாம் ஷார்ட் பண்ணி நமக்கு மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே எங்கே இருந்தால் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டினில் பாருங்கள். 1855 மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள எந்த ஊரில்
நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலாக உருவாக்கப்பட்டது. எங்கன்னா நம்ம சணல்னாவே கோணிப்பை மூட்டை ஞாபகம் வச்சிருப்போம். அப்போ கோணிப்பை மூட்டைலாம் எதில நம்ம பார்க்க சொல்லலாம் சின்ன வயசுல எடுத்துட்டு போவாங்க? இந்த ரிக்ஷா வண்டியில தான் எடுத்துட்டு போவாங்க. அப்ப இதுக்கான ஆன்ஸர் என்னவா இருக்கும்? ரிக்ஷா அவ்வளதான். ஓகேங்களா? இது நமக்கு 11த் எக்கனாமிக்ஸ் புக்ல யூனிட் 8ல பேஜ் நம்பர் 207லயே குடுத்துருப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினுமே எங்க இருந்து தான் கேட்டிருக்காங்க? ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ஒரே கொஸ்டின் நமக்கு 10த் எக்கனாமிக்ஸ் புக்லயுமே இருக்கும். யாருனா கண்டுபிடிச்சீங்கன்னா, அது என்ன பேஜ் நம்பர்ன்றத கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக 2016ஆம் ஆண்டின்படி. இதுதான் மெயின் 2016ஆம் ஆண்டின்படி. ஏன்னா நம்ம என்ன பண்ருவோம், கேட்ட கொஸ்டின அரைகுறையா படிச்சுட்டு, இயர பார்க்காம கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறான்னு சொல்லிட்டு மாத்தியும் போடலாம். இல்ல 2016 தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட்டாவும் போடலாம். அப்போ கொஸ்டின டெப்த்தா படிக்க கத்துங்க ஃபர்ஸ்ட்டு. சரி ஓகே. அப்ப இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 11த் எக்கனாமிக்ஸ் புக்ல யூனிட் 8ல பேஜ் நம்பர் 219லயே குடுத்திருப்பாங்க. 3 முதல் நாடுகள்னு சொல்லிட்டு. என்னென்னது? நார்வே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.949. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா 0.339. அப்புறம் சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா 939. சாரி ஆஸ்திரேலியா 0.939. ஓகேங்களா? 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. ஆனா ரேங்கிங் பிரிச்சுட்டு இருப்பாங்க. சரி இதில பாருங்க. அப்போ இதன் பிரகாரம் யார் ஃபர்ஸ்ட் வருவா? நமக்கு நார்வே தான் ஃபர்ஸ்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட்டு தான் வரும். அப்போ ஆப்ஷனேயும் ஃபர்ஸ்ட்டு தான் இருக்கும். ஒண்ணே 1 தெரிஞ்சிருந்தா கூட 2024ல கேட்கப்பட்ட இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல 2025ஆம் ஆண்டு HDI குறியீட்ட பத்தி நமக்கு இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது 2023ஆம் ஆண்டிற்கானது. ஓகேங்களா? அதன பத்தின கொஸ்டின் இந்த வீடியோல லாஸ்ட்டா ஆட் பண்ணியிருக்கேன். நான் கேட்டிருக்க 5 கொஸ்டின்லேருந்து இந்த ஆண்டு கட்டாயமா காம்படிஷன் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆமா கரெக்ட் தான். மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. ஆமா லாஸ்ட் சென்ட்ரல் பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்விக்கு அதிகமா நிதி ஒதுக்கியிருப்பாங்க. இந்த வாட்டி கல்விக்கு நிதி வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் ஒதுக்கியிருப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவே மாட்டாங்க. இதன் இதுதான் கொஞ்சம் பேசு பொருளா தமிழ்நாட்ல பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுக்குமான்னு கேட்டா, மேக்ஸிமம் இல்ல. சரி ஓகே. இப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்துருவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஆனது ஏவிக்கு விளக்குகிறது. இது எந்த புக்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11த் எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 7ல பேஜ் நம்பர் 180, 181ல குடுத்திருப்பாங்க. ஓகே. இங்க பார்த்துருங்க. இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் குருகுல கல்வியை எடுத்துட்டு வந்த தமிழ்நாட்டின் சிஎம் யார்? இது முடிஞ்சா உங்களால கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப அப்படியே போயிடுவோம் உள்ள. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இதோ இருக்கு பாருங்க. இத தான் கொஸ்டின்ல அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க இங்க. ஓகேங்களா? நாட்டின் கல்விக் கொள்கையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறது. ஓகே. இது 180வது பேஜ்ல இருக்க ஸ்டான்ஸா. அடுத்த 181ல பாருங்க. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2ல குடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுமே எங்க இருந்தா நமக்கு கேட்டிருக்காங்க? ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க. 12த் எக்கனாமிக்ஸ் அத விட ரொம்ப முக்கியம். 11த் எக்கனாமிக்ஸ் அதுக்கு அடுத்த லெவல்ல 10த் எக்கனாமிக்ஸ். இந்த 3 மட்டுமே படிச்சுட்டு கூட போய் நம்ம எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்கனாமிக்ஸ் சோர்ஸ் இந்த 3 புக்ஸ் தான். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகே. கொஸ்டினே முடிஞ்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டு இருக்கோம். சரி ஓகே. இப்போ பார்த்த 7 கொஸ்டினுமே நம்ம எங்க இருந்து தான் கேட்டிருக்காங்க? உங்க கண் முன்னாடியே காமிச்சேன் ஸ்கூல் புக் மட்டும் தான். அந்த ஸ்கூல் புக்லயுமே எந்த புக்ஸ் மட்டும் தான்? 11த், 12த் மட்டும் தான். அப்ப லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 6த்லேருந்து 10த் புக் வரைக்கும் எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்கலன்றது தான் இங்க உண்மை. அப்ப 11த், 12த் எக்கனாமிக்ஸ்ல படிக்க வேண்டிய டாபிக்ஸ் மட்டும் பக்காவா படிச்சாலே ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. எப்படின்னா, இந்த 12த் எக்கனாமிக்ஸ்ல பணவியல் கொள்கை எல்லாம் வளவளன்னு குடுத்திருப்பான். அதெல்லாம் படிக்கணுமான்னு சார்ன்னு கேட்டா, 10% கூட படிக்க தேவையில்ல. அப்ப எப்படி படிக்கணுன்ற மெத்தட கத்துங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எப்படின்னா யாருக்குன்னா ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னே தெரியலனா கூட, எனக்கு கமெண்ட்ல அத பத்தின ஒரு வீடியோ போடுங்க சார்ன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா, கன்ஃபார்மா நான் உங்களுக்காகவே பண்ணி தரேன் ஒரு வீடியோவ. ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப இந்த பேஜுக்கான
சோர்ஸ் பார்ப்போம். உங்களுக்கான நடப்பு நிகழ்வு கேள்விகள். ஆல்ரெடி ஒரு 5 கொஸ்டின் போட்டிருப்பேன். இந்த 5ஓட சேர்த்து 10 கொஸ்டின். நல்லா நோட் பண்ணி கூட நோட்ல எழுதி வச்சுங்க. நான் கேட்கப்படுற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லேருந்து 100% இந்த ஆண்டு கட்டாயமா கேட்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த ஆண்டு கட்டாயம் போட்டித் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள். அதில கொஸ்டின் நம்பர் 1. 2023ஆம் ஆண்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடம்? இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2016 படி 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டான். அப்போ இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டிற்கான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்தியாவுடைய பிளேஸ் என்ன? கன்ஃபார்மாக கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கமெண்டில் டேக் பண்ணிவிடுவேன். இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ திரும்ப வந்து கூட நீங்கள் பார்த்துங்க. ஓகே. 2வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் HDI மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரேங்க் என்ன? அவங்க எந்த மதிப்பு எடுத்திருந்தா அந்த ரேங்க்குக்கு வந்தாங்கன்றது செகண்ட் கொஸ்டின். ஓகே. 3rd கொஸ்டின். நிதி ஆயோக்கின் SDG 13 அதாவது காலநிலை செயல்பாடுன்னு சொல்லுவாங்க இதை. குறியீடு 2023 மற்றும் 2024 அறிக்கையில் இந்த ஆண்டு 23க்கு 24க்கு அறிக்கையை விட்டிருப்பாங்க. அதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? ஓகேங்களா? கட்டாயமாக 100% எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களில் இதுவும் ஒன்று. கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணிடுங்க. தெரியலனா கூட சர்ச் பண்ணி கற்றுக்குங்க. எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் கொஷின் நம்பர் 1க்கு இந்த ஆன்சர் சார், கொஷின் நம்பர் 2க்கு இந்த ஆன்சர் சார், கொஷின் நம்பர் 3க்கு இந்த ஆன்சர் சார்னு. ஓகேங்களா? அதுவும் இது எத்தனாவது ரேங்க் மட்டும் தெரியுமான்னு கேட்டால் போதாது. அதனுடைய புள்ளியை கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 4வது கொஸ்டின். இந்தியாவில் முழு கல்வியறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே 100% தெரியும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அப்போ 2011ஆம் ஆண்டின்படி நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த மிசோரமில் எவ்வளவு சதவீத கல்வியறிவு வச்சுட்டு இருந்தாங்கன்றத பார்த்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க 90 சம்திங் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கல்வியறிவு பெறாதவங்க ஒரு 3800 சில்லற. ஆனால் அந்த கவர்மெண்ட்டை நடத்துகிற சிஎம் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3800 பேருக்குமே ஒரு ஸ்கீம்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாருக்குமே கல்வியை கொடுத்துருப்பார். அதனால தான் இந்த 10 ஆண்டுகளில் அவங்க முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாகவுமே வந்திருப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. போற்றி புகழ வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. இந்தியாவில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? இதெல்லாம் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில். தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A மெயின்ஸு, அப்புறம் நான் டெக்னிக்கல் எக்ஸாம், இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே நம்ம போடுற கரண்ட் அஃபேர்ஸ் கன்ஃபார்மாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. சரி ஓகே. 6வதாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ இந்தியாவில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்னு கேட்டினா, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் யார் ஃபஸ்ட்டு பிளேஸ், யார் லாஸ்ட்டு பிளேஸ்ன்றதையும் கண்டுபிடிச்சி போட்டுருங்க. ஓகேங்களா? கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நான் உங்களுக்காக வீடியோ பண்ணித்தரேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.